ஊர் அறிய சாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்றேன். நமக்கு பிறக்க போற குழந்தையும் தான் என் உலகம். போச்சுமா, எல்லாம் போச்சு. இத்தனை வருஷமா கட்டி காத்த மான மரியாதை எல்லாம் போச்சு. நீ பத்திய உன் அருமை புள்ள அவ ஒரு திருட்டு சரிக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காமா. அவளுக்கு தான் தாலி கட்ட போறானா. அவ வயித்துல வளர்றதே ஒரு குழந்தை, அதுக்கு அவன் தான் காரணமா. அண்ணி விடாதீங்க அண்ணி. நீங்க விட்டு கொடுத்துதான் அண்ணன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். இதுக்கு மேல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். இனிமே போகிறதுக்கு என்ன இருக்கு? தெய்வம் மாதிரி அண்ணி இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு எல்லாரையும் அனுசரிச்சு போயிட்டு இருக்காங்க. எப்படிக்கா அன்னைக்கு போய் துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? நேத்து வரைக்கும் குழந்தை பொறுக்கலன்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு இருந்தாரு அவரு. இப்ப அது கூட கிடையாது. இப்ப அண்ணி கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் தலையில வச்சு தாங்க வேணாமா அவரு? இப்படியே கேவலமா நடந்துக்குவாரு அவரு. சும்மா வெட்டித்தனமா என்ன பேசிட்டு இருக்க வேணாம். வாங்க என்ன ஏதுன்னு போய் கேட்டு வரலாம். எனக்கும் சூர்யா சொல்றதும் சரின்னு படுது. சூர்யா வா போலாம். இப்பவே முரளி போய் நேரா பாத்து. யோசிக்காதீங்க, வாங்க நீ. அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவளை பார்க்கணும். அத்தை, என் புருஷனை ஒருத்தி பங்கு போட்டுட்டு இருக்காங்கிறதே எனக்கு வேதனையா தான் இருக்கு. ஆனா உங்க மேல அவர் கை நீட்டி அடிச்சிருக்காரு பாருங்க. அந்த அளவுக்கு அவரோட மனசை அவ மாத்தி வச்சிருக்காத. அதுதான் எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. இப்ப நான் போறேன். வரும்போது ஒரு முடிவோட வரேன். சாண்டி மாட்டி போலாம். சாண்டிக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணுமே. சரி, அவளுக்கு இப்பவே இந்த விஷயத்தை போன் பண்ணி சொல்லிடலாம். எடு. ஹலோ. ஏய் சாண்டி, நான் கார்த்திகா பேசுறேன். சொல்லு கார்த்திகா. எங்க பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு சாண்டி. என்ன? உங்க மேட்டர் எல்லாம் ரஞ்சனிக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்ப ரஞ்சனி, என் ஹஸ்பண்ட், அவங்க அக்கா புஷ்பாவோட ஹஸ்பண்டும் உன்னை தேடிதான் வந்துட்டு இருக்காங்க. என்ன? ஏய், என்ன சொல்ற? இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. நீ உடனே கிளம்பி வீட்டை விட்டு போ. இப்போ ரஞ்சனி இருக்கிற மூட்ல அவகிட்ட நீ சிக்கினா உன்னை உள்ள தூக்கி போட்டுருவா. என்னாச்சு கார்த்திகா? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, உன் ஆபீஸ்க்கு என்னோட அத்தை வந்தது, உன்கிட்ட திட்டி சண்டை போட்டது, முரளி உங்க அம்மா வடிச்சது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உன் வயித்துல வளர குழந்தைக்கு முரளி தான் காரணம்னு தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு இப்ப கேள்வி கேட்கிற டைம் இல்ல. உடனே கிளம்புற வழியை பாரு. நான் வச்சுட்டு உனக்கு அப்புறம் கால் பண்றேன். பாய். என்னடி ஏன் இப்படி கத்துற? என்ன ஆச்சு? நீங்க முதல்ல கிளம்புங்க, வாங்க போலாம். கிளம்புறதா? வீட்ல வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்குடி. எங்க கிளம்ப சொல்ற? ஐயோ, போற வழியில சொல்றேன் வாங்க. எதுக்குடி? என்னன்னு சொல்ல. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். அவர் இருக்காரா? இல்ல மேடம். இல்லையா? இல்ல இல்லன்னு சொல்ல சொன்னாரா? மேடம், சார் நிஜமாவே ஆபீஸ்ல இல்ல மேடம். சார் எங்க? தெரியல மேடம். வாய் திறந்து சொல்லுங்க, எங்க இருக்காரு? வாய் திறந்து சொல்லுங்கயா. முரளி எங்க இருக்காரு? சூர்யா, இவங்க நம்ப முடியாது. நீ உள்ள போய் பாரு. சொல்லுங்க, எங்க போயிருக்காரு? தெரியல மேடம். உங்க யாருக்குமே தெரியாது?
கேக்குறீங்க? அது வந்து மேடம் அவங்க இப்ப கேக்குறல்ல சாண்டி எங்க? இல்ல மேடம் அவங்க ஒழுங்கா ஆபீஸ்க்கு வரது இல்ல எப்போ ஒரு முறை தான் வர்றாங்க. ஓஹோ, ஒழுங்கா வரதில்ல, ஆனா சம்பளம் மட்டும் கரெக்டா அக்கவுண்ட்டுக்கு போகுதோ? இது பாருங்க, நான் இப்போ உங்க எம்டியோட வைஃபா வரல, ஒரு போலீஸ் ஆபீசரா வந்திருக்கேன். மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. எங்க இருக்காருங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது தொலைச்சிடுவேன். தொலைச்சி சொல்லு, எங்க அவரு? சத்தியமா தெரியாது மேடம். நீங்க வேணா ஒரு மொபைல் ட்ரை பண்ணி பாருங்க மேடம். சூர்யா, அண்ணி பாத்தியா உள்ள இருக்காரா? இல்ல இல்ல அண்ணி, எல்லா இடத்தையும் செக் பண்ணியா? ஃபுல்லா பாத்துட்டேன் நீ, எங்கேயுமே இல்ல. இதெல்லாம் சரியா வராது. வா, சாண்டி வீட்டுக்கு போலாம். அட்ரஸ் தெரியுமாக்கா? எனக்கு அட்ரஸ் தெரியும், வாங்க போலாம்.